வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு வீடியோவில் யூஜி டெட் ஜுவாலஜி பேப்பர் யூனிட் 2 ஆம்ஃபிபியன்ஸோட ஜென்ரல் கேரக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷு போன வீடியோலேயே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம். இன்னிலேருந்து நம்ம ஆம்ஃபிபியன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஆம்ஃபிபியன்ஸோடைய ஜென்ரல் கேரக்டர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆம்ஃபிபியா, அப்புறம் ஆம்ஃபிபியன்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆம்ஃபிபியா, அதில் 3 சப்கிளாஸ் வருது. சப்கிளாஸ் 1, சப்கிளாஸ் 2, சப்கிளாஸ் 3. அது என்னென்ன அப்படின்னா, சப்கிளாஸ் 1ங்கிறது லாப்ரிந்தோடான்சியா, சப்கிளாஸ் 2ங்கிறது லிப்போஸ்பாண்டைலி, அண்ட் சப்கிளாஸ் 3 அப்படிங்கிறது லிஸ் ஆம்ஃபிபியா. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட்ஸ். ஸோ ஆம்ஃபிபியன்ஸ், ஆம்ஃபிபியா, ஆம்ஃபி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா 2 விதமான அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஏன் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, தே லீட் அ டபுள் லைஃப். அதாவது போத் இன் வாட்டர் அண்ட் லேண்ட், தண்ணியும் இருக்கும் தரையிலையும் இதால் வாழ முடியும். ஸோ அதனால இதுக்கு பேர் ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் எக்டோதெர்மிக் வெர்டிபிரேட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எக்டோதெர்ம்ஸ் அப்படின்னா, எக்டோனா வெளியே, ஸோ வெளியே இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து இது தன்னோட பாடி டெம்பரேச்சரை என்ன பண்ணிக்கும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதனால இந்த அனிமல்ஸ்க்கு பேர் எக்டோதெர்மிக் அப்படின்னு பேர். இன்னொரு நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ். இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது தரையில மேக்சிமம் தரையில இருக்கும். ஆனா ப்ரீடிங் பண்ணும்பொழுது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு எங்க போயிடும் அப்படின்னா தண்ணிக்கு போயிடும். ஸோ தரையில தண்ணியில இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதோட ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வழவழ அப்படின்னு இருக்கும். அதுல நிறைய மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். எதுக்காக அப்படின்னா, தன்னுடைய ஸ்கின்னை தண்ணியிலேருந்து தரைக்கு வரும்பொழுது மாய்ஸ்டா வச்சுக்கிறதுக்காக. சரியா? அப்படி ஸ்கேல்ஸ் ரொம்ப கம்மி தான், ஸ்கேல் ப்ரெசென்ட் ஆகிறது கம்மி தான். ஏன்னா ஸ்கேல்ஸ் ரெப்டீலியன் கேரக்டர். ஸோ ஒருவேளை ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா கூட அது ஸ்கின்னுக்கு அடியில் மறைஞ்சு தான் இருக்கும். நமக்கு வெளியே அந்த ஸ்கேல்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா தெரியாது. ஸோ ஆம்ஃபிபியன்னா டபுள் லைஃப், ஏன்னா இது வாட்டர்லேயும் இருக்குது லேண்ட்லேயும் இருக்குது. அதனால ஸோ முதல்ல அதாவது வெர்டிபிரேட்ஸ்ன்னு சொல்கிறப்ப ஃபிஷ்ஷு தான் நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா? ஃபிஷ்ஷுக்கு அடுத்தது இந்த ஆம்ஃபிபியன்ஸ் தான் முதல்ல லேண்டை என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. ஸோ லேண்டில் வாழக்கூடிய ஃபஸ்ட்டு வெர்டிபிரேட் எது அப்படின்னா அது ஆம்ஃபிபியன்ஸ் தான். ஸோ அப்போது வாட்டர்லேருந்து வெளியே அதால் லேண்டில் என்ன பண்ண முடியும், ஃபுல்லாக சர்வைவ் ஆக முடியும். ஸோ இது ஃபிஷ்ஷஸ்லேருந்து ஆரிஜினேட்டான ஒரு கிளாஸ் தான் என்னது, ஆம்ஃபிபியா அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஸ்ட்ரக்சரலா பார்க்குறப்ப ஆம்ஃபிபியன்ஸை நம்ம ஃபிஷ்ஷஸுக்கும் ரெப்டைல்ஸுக்குமான ஒரு இன்டர்மீடியேட்டா தான் பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது பல வீடியோவில். ஏ அப்படிங்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து பி அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ் வருது அப்படின்னா நடுவில் கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு இன்டர்மீடியேட் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆம்ஃபிபியன்ஸை நம்ம தண்ணியில வாழ்ந்த வாழ்க்கைக்கும் தரையில முழுக்க வாழக்கூடிய வாழ்க்கைக்குமான ஒரு இன்டர்மீடியேட்டா பார்க்குறோம். ஃபிஷ்ஷு முழுக்க தண்ணியில இருந்துச்சு, ரெப்டைல் முழுக்க லேண்ட்ல இருக்கு. அப்போ ஆம்ஃபிபியன்ஸ் இது ரெண்டுலேயுமே இருக்குது. அதனால இதை இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் ஃபார் ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் ஃப்ராக், டோட், அப்புறம் சிசிலியன்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்தது எல்லா ஆம்ஃபிபியன்ஸுமே ஃப்ரெஷ் வாட்டர் தான், மரைன் எதுவுமே கிடையாது. நோ மரைன் ஆம்ஃபிபியன்ஸ் ஆர் தேர், எதுவுமே மரைன் ஆம்ஃபிபியன் கிடையாது. ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கின் ரொம்ப ஈரப்பதத்தோடையும் நிறைய கிளாண்ட்ஸும் ஸ்கின்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. வெளிப்பக்கமாக ஸ்கேல்ஸ் எதுவுமே கிடையாது, வெளியே ஸ்கேல்ஸ் எதுவுமே இருக்காது. அதோட லிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்கள்ல பார்த்தீங்கன்னா 5 விரல்கள் இருக்கும். பென்டாடாக்டைலஸ் அப்படின்னு பேர். ஸோ 5 விரல் இருக்கனால அதுக்கு பேர் என்னது, பென்டாடாக்டைலஸ் அப்படின்னு பேர். ஸ்கல் இட் பொசஸ் 2 ஆசிபிட்டல் காண்டைல்ஸ். ஸ்கல்லில் 2 ஆசிபிட்டல் காண்டைல் இருக்கும். அதாவது கண் இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய குழி, அதான் ஆசிபிட்டல் காண்டைல்ஸ் அப்படின்னு சொல்றோம். 2 ஆசிபிட்டல் காண்டைல்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதனால இந்த ஸ்கல் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டைஃபைசைலிக் டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3 சேம்பர்ஸ் இதுல இருக்கும். மேலே 2 ஆரிக்கலும், கீழே ஒரே ஒரு வென்ட்ரிக்கிளும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ 2 ஆரிக்கிள்ஸ் அண்ட் 1 வென்ட்ரிக்கிள் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தென்
3 pairs of aortic arches are present. இங்க இதுல இருந்து வெளியே வரக்கூடிய அயோட்டா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா மொத்தம் 3 pair of arches வந்து present ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆர்பிசி நமக்கெல்லாம் நியூக்ளியஸ் இருக்காது, இங்க ஆர்பிசில என்ன உண்டு அப்படின்னா நியூக்ளியஸ் உண்டு. ரெஸ்பிரேஷன் போகும்போது தவளையோட சுவாசம் பொறுத்தவரையிலும் 3 விதமான சுவாசம் இருக்கு. என்னென்ன அப்படின்னா தோல் சுவாசம் ஸ்கின்னு, நுரையீரல் சுவாசம் லங்ஸ், அப்புறம் வாய்க்குழி சுவாசம் சொல்லக்கூடிய பக்கோஃபாரிங்ஸ் சுவாசம். அப்போ இது என்னது கில்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லார்வா இருக்கு இல்லையா, டேட்போல் லார்வா, அந்த டேட்போல் லார்வாவா இருக்கிற வரைக்கும் இது தண்ணியிலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. அதனால கில்ஸை வச்சுதான் என்ன செய்யும் அப்படின்னா ரெஸ்பயர் பண்ணோம். ஸோ இதோட ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் வந்து இட் இன்க்ளூட்ஸ் கில்ஸ், லங்ஸ், ஸ்கின் அண்ட் பக்கோஃபாரிங்ஸ். அடுத்தது இதோட கிட்னி. இதோட கிட்னி வந்து பாத்தீங்கன்னா மீசோநெஃப்ரிக் டைப் அப்படின்னு சொல்றோம். மீசோநெஃப்ரிக் டைப். இதுல 10 cranial nerves இருக்கு, 10 pair of cranial nerves இருக்கு. இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், இந்த கிட்னி டைப்பு, அப்புறம் வந்து cranial nerves இதெல்லாம். அடுத்தது இயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட கால் வந்து மிடில் இயர், இன்டர்னல் இயர் அப்படின்னு சொல்லி ரெண்டா டிவைட் பண்றோம். எக்ஸ்டர்னல் இயர்னு நமக்குலாம் பின்னா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் தவளையோடைய தலைப்பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி செவிப்பறைன்னு ஒண்ணு இருக்கும், அவ்வளவுதான். டைரக்டா செவிப்பறை உண்டு. என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் இயர்னு சொல்ற அந்த செவி மடல் அதெல்லாம் இதுக்கு எதுவுமே கிடையாது. மிடில் இயர், இன்னர் இயர் ரெண்டு மட்டும்தான். ஸோ மிடில் இயர்ல ஒரே ஒரு இயர் போன் இருக்கு. ஸோ மிடில் இயர்ல இருக்கிறது ஒரே ஒரு இயர் போன் தான். அந்த ஒரே ஒரு இயர் போனுக்கு என்ன பேரு அப்படின்னா காலும்னா ஆரிஸ் அப்படின்னு பேர். இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் காலும்னா. இதோட மொத்த ஸ்ட்ரக்சருமே காலும்னா ஆரிஸ் தான். இங்க இருக்கிறது ஒரே ஒரு சிங்கிள் இயர் போன். இந்த இயர் போன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா காலும்னா ஆரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுதான் செவிப்பறை. இது வெளியே இருக்கும். செவிப்பறையில இருந்து டிம்பானம், செவிப்பறை, செவிப்பறையில இருந்து டைரக்டா ஒரு போன் வந்து மிடில்ல பிரசன்ட் ஆயிருக்கு. இதோடைய ஆண் பெண் தவளைகள் தனித்தனியா இருக்கும். ஸோ செக்ஸஸ் ஆர் செப்பரேட். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். செக்ஷுவல் டைமார்பிசம் சொல்லக்கூடிய ஆண் பெண் வேறுபாடும் இதுல நல்லாவே நம்ம பார்க்கலாம். அடுத்தது ஆம்பிபியன்ஸ் ஆர் ஓவிபெரஸ், அதாவது முட்டை போட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து லார்வா வரக்கூடியது. ஃபெர்டிலைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், அதாவது ஸ்பெர்ம்ஸ் எக் ரெண்டுமே தண்ணியில ரிலீஸ் ஆயிரும். ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் அங்கதான் நடைபெறும். டெவலப்மெண்ட் வந்து லார்வா மூலமா நடைபெறதுனால இதுக்கு பேரு இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு பேரு. டாட்போல் லார்வா எக்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு லார்வா ஸ்ட்ரக்சரா இருக்கு. அடுத்தது மெட்டமார்போசிஸ் சொல்லக்கூடிய வளர் உருமாற்றம் அடைந்து, இதுதான் டாட்போல் லார்வா. வளர் உருமாற்றம் அடைந்து அது அடல்ட்டா என்ன ஆகும், மாறும். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆம்பிபியா. ஸோ ஆம்பிபியாவோட கிளாசிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆம்பிபியன்ஸ் வந்து கோல்டு பிளட்டட், அதாவது எக்டோதெர்மிக் அனிமல்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இன்னொன்று வேற என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா பாய்கிலோதெர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாய்கிலோதெர்ம்ஸ். பாய்கிலோதெர்ம்ஸ்னாலும் கோல்டு பிளட்டட் அனிமல் தான் அர்த்தம். சரியா? ஸோ இதை கார்டேட்ல ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா எம்பிரியானிக் ஸ்டேஜ்ல, அதாவது டாட்போலா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா டாட்போலுக்கு முன்னாடியே அந்த நோட்டோகார்ட்னு சொல்லக்கூடிய ராட் லைக் ஸ்ட்ரக்சர் தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அது வெர்டிபிரல் காலமா என்ன ஆயிரும்னா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அடல்ட்ல வெர்டிபிரல் காலம் இருக்கிறதுனால இதை நம்ம வெர்டிபிரேட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் பிரெயினை சுத்தி ஹார்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய ஸ்கல் இருக்கு, கிரேனியம் இருக்கு, அதனால இதை கிரேனியேட்டா அப்படின்னு சொல்றோம். ஜாஸ் பிரசன்ட் ஆயிருக்கனால இதை சூப்பர் கிளாஸ் நாத்தோஸ்டோமாட்டால வச்சிருக்கோம். அதே போல இதோட எக்கை சுத்தி எந்த விதமான எம்பிரியானிக் மெம்பரைன்ஸும் டெவலப் ஆகல, அதனால இதை ஆம்னியோட்டா அப்படிங்கிற கேட்டகரியில வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு 4 கால் இருக்கிறதுனால இதை டெட்ராபோட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆம்பிபியா பார்க்கலாம். ஸோ கிளாஸ் ஆம்பிபியன்ஸ் இதை வந்து 3 சப் கிளாஸாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா சப் கிளாஸ் 1 லாப்ரிந்தோடான்ஷியா, சப் கிளாஸ் 2 லெபிடோஸ்பாண்டைலி, அடுத்து சப் கிளாஸ் 3 வந்து லெஸ் ஆம்பிபியா. இதுல இந்த லாப்ரிந்தோடான்ஷியா, லெப்போஸ்பாண்டைலி இது ரெண்டும் வந்து எக்ஸ்டிங்க்ட்.
இதுதான் சப்கிளாஸ் 1, இது சப்கிளாஸ் 2. ஸோ லேப்ரிந்தோடான்ஷியா, லெபிடோஸ்பாண்டைலி இது ரெண்டும் இப்போ கிடையாது. இப்போ ஆம்பிபியன்ஸ், இந்த டைப் ஆஃப் ஆம்பிபியன்ஸ் கிடையாது. இது ரெண்டுமே எக்ஸ்டிங்க்ட் ஆம்பிபியன்ஸ் தான். அடுத்து லிஸ் ஆம்பிபியால மட்டும்தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா லிவிங் ஆம்பிபியன்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ் லேப்ரிந்தோடான்ஷியா, இதுக்கு இன்னொரு பேரு ஸ்டீகோசெஃபாலி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் ஆம்பிபியன்ஸ் தான். இதுதான் ஸ்டீகோசெஃபாலியா. அடுத்த சப்கிளாஸ் லேப்ரிந்தோடான்ஷியா ஃபர்ஸ்ட் சப்கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா அதோட கேரக்டர் அப்படின்னு பார்க்குறப்போ இதுல இருக்கிற டீத் வந்து லேப்ரிந்தோடான் டீத் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் அதுக்கு பேர் லேப்ரிந்தோடான்ஷியா அப்படின்னு வச்சிருக்காங்க. இதோட வெர்டிப்ரே எல்லாமே வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் வெர்டிப்ரேவா இருக்கும். ஆனா இது எல்லாமே அக்வாட்டிக் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிஷ்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, டக்குன்னு லேண்டுக்கு வர, இது எல்லாமே அக்வாட்டிக் தான். இந்த லேப்ரிந்தோடான்ஷியால மொத்தம் 3 ஆர்டர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா இச்தயோஸ்டிகாலியா, அடுத்து டெம்னோஸ்பாண்டைலி, அப்புறம் ஆந்த்ரகோசாரியா அப்படின்னு சொல்லி 3 ஆர்டர்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இல்லை இச்தயோஸ்டிகாலியாவோட எக்ஸாம்பிள் வந்து இச்தயோஸ்டிகா, இங்க நம்ம பார்த்துட்டு இருக்க பிக்சர் இச்தயோஸ்டிகாவோட தான். ஓகேவா. அடுத்தது வந்து டெம்னோஸ்பாண்டைலிக்கு எக்ஸாம்பிள் எரியாப்ஸ், அகாந்தோசாரியாக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜெஃபிரோஸ்டிகஸ் அப்படின்னு சொல்றோம். இது அடிக்கடி கேட்கக்கூடியது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் தான். இதைத்தான் அடிக்கடி கேட்பான். நெக்ஸ்ட் சப்கிளாஸ் லெபிடோஸ்பாண்டைலி. லெபிடோஸ்பாண்டைலியோடைய இதுவும் எக்ஸ்டிங்க்ட் ஆம்பிபியன் தான். இதுதான் அது எக்ஸ்டிங்க்ட் ஆம்பிபியன். அதோட வெர்டிப்ரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளையமா இருக்கும். இங்க இருக்க பாருங்க, இதான் வெர்டிபிரல் காலம். இதோட வெர்டிப்ரே பார்த்தீங்கன்னா இப்படி ரிங் மாதிரி ப்ரெசென்ட் ஆயிருக்குமா. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிப்ளோகாலஸ். நம்ம இங்க போட்டிருக்க பிக்சர் டிப்ளோகாலஸோட தான். நெக்ஸ்ட் சப்கிளாஸ் வந்து லிசாம்பிபியா. லிசாம்பிபியா தான் இப்போ வாழக்கூடிய மாடர்ன் லிவிங் ஆம்பிபியன்ஸ். அதாவது ஃப்ராக், தவளை, தேரை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ வாழ்றது. ஸோ அது வந்து எல்லாமே லிசாம்பிபியன் கேட்டகரிக்குள்ள வருது. இந்த லிசாம்பிபியாவை மறுபடியும் நம்ம 3 ஆர்டர்ஸா என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம். எதை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா டெய்ல், லிம்ப் இது ரெண்டும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோம். லிஸ் ஆம்பிபியா அதுல மொத்தம் 3 ஆர்டர் வருது. என்னென்ன அப்படின்னா தட் இஸ் அனூரா, அப்புறம் யூரோடிலா, அப்புறம் ஏபோடா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து 3 ஆர்டர்ஸா நம்ம வந்து பிரிக்கிறோம் லிஸ் ஆம்பிபியாவை. அந்த அனூரா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா அனூரால வந்து டெய்ல் இல்லாத ஜம்பிங் ஆம்பிபியன்ஸ், அதாவது ஃப்ராக்லாம் வந்து அனூரா கேட்டகரியில வந்துடும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ரானா டைக்ரேனா, ரானா ஹெக்ஸாடாக்டைலா, அப்புறம் பியூஃபோ, அப்புறம் ராக்கோஃபோரஸ், இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது பொதுவாக நம்ம தவளைகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது யூரோடிலால வந்து என்ன வருது அப்படின்னா டெய்ல்டு ஆம்பிபியன்ஸ். இங்க பாத்தீங்களா பல்லி மாதிரி டெய்ல் இருக்கு பாருங்க. ஸோ இந்த டெய்ல்டு ஆம்பிபியன்ஸ், இதுதான் டெய்ல்டு ஆம்பிபியன். டெய்ல்டு ஆம்பிபியன்ல இங்கே நம்ம வச்சிருக்க பிக்சர் சலமாண்ட்ராவோடது. ஸோ இந்த டெய்ல்டு ஆம்பிபியன்ஸ் வந்து எல்லாத்தையும் ஒரே ஆர்டர்ல வச்சிருக்கோம். அதுதான் வந்து யூரோடிலா அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் நெக்டூரஸ், ஆம்பைஸ்டோமா, சலமாண்ட்ரா, இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்தது ஏபோடா அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்ப்லெஸ் ஆம்பிபியன்ஸ். இதுக்கு கால்கள் கிடையாது. கால்கள் பார்க்கறதுக்கு மண்புழு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸாம்பிள் இஸ் இக்தயோபிஸ். இதுதான் இக்தயோபிஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆர்டர் தட் கம்ஸ் அண்டர் லிஸ் ஆம்பிபியா அண்ட் அதுக்கான எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். இது ஒரு ஷார்ட் டாபிக் தான். இதை நம்ம வேற எது கூடயும் வைக்க முடியாது, டைப் ஸ்டடியோட வைக்க முடியாது. அதனால நம்ம இதை தனியாக வச்சிருக்கோம். ஸோ வாட் ஆர் த மாடல் கொஸ்டின்ஸ் ஃபார் டுடே அப்படின்னா எத்தனை கிரேனியல் நர்வ்ஸ் வந்து ஆம்பிபியன்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 9 எத்தனை ப்ரெசென்ட் ஆயிருக்கு? Yes, 10 pairs of cranial nerves are present. அடுத்தது the middle ear of amphibians contains single ear bone. ஒரே ஒரு இயர் போன் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. அது என்ன இயர் போன்? columna oris, corpus striatum, corpus allata, auditory nerve. Which one? Yes, the bone is called as columella oris.
Next, which subclass of amphibia includes all the living species of amphibian? Living species of amphibian எந்த subclassல வருது அப்படின்னு கேக்குறாங்க. Labyrinthodontia, Lepidospondyli, Lis amphibia, Anura. ஸோ இதில் வந்து அனூரா வராது. ஏன்னா அனூரா வந்து என்ன அப்படின்னா, அனூரா வந்து ஒரு ஆர்டர், அது வந்து சப்கிளாஸே கிடையாது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயும் இருக்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட். இது ரெண்டுமே என்னது எக்ஸ்டிங்க்ட். ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா லிஸ் ஆம்பிபியா இஸ் த ஆன்சர். Then dash includes limbless amphibians. limb கிடையாது. எதுல limb கிடையாது? அனூரா, யூரோடிலா, ஏபோடா, none of this. The answer is ஏபோடா. ஏனா absent, போடானா legs. So அப்போ absence of legs. The last question is Salamandra is a dash amphibian. Salamandra வந்து இந்த வாலோட இருந்தது இல்லையா, அதுதான் Salamandra. பார்த்தோம்ல black கலர்ல. So what is the order in which Salamandra is included? Urodila, அனூரா, ஏபோடா, இல்லை எக்ஸ்டிங்க்ட் கேட்டகரியில் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு கால் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ ஏபோடால வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டெய்ல் வந்து இருக்கு, அதனால அனூரால வராது, டெய்லஸ்ல வராது. அப்போ ஆன்சர் இஸ் யூரோடெலா. திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரானா ஹெக்ஸாடாக்டைலா டைப் ஸ்டடி பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1, அதை பார்ட்டாக தான் நம்ம பேசி பார்க்க முடியும், ஏன்னா அது பெரிய டாபிக். ஸோ அதில் ரானா ஹெக்ஸாடாக்டைலா பார்ட் 1 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.